கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் தியானிப்போம். அப்பொழுது அவர் 11ஆம் வசனம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று கேட்கிறார். இப்போ பாருங்க, ஆண்டவர்கிட்ட நான் நிர்வாணியா இருக்கிறதுனால நான் பயந்து போய் இப்படி நான் ஒழிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் அவன் பார்த்தான் நேற்று. அப்ப ஆண்டவர் அவனுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு, நீ புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன விலக்கி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த கனியை நீ புசித்தாயோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை போடுற. அப்ப அதுக்கு அவன் அது நாள்ல இந்த நீர் என்னோடு இருக்கும்படியாக கொடுத்த இந்த பெண்ணு தான் அப்படின்னு சொல்லி போட்டுட்டான். இப்போ இங்கு ஒரு கருத்து இருக்கு பாருங்க. யோபு தான் சோதிக்கப்பட்டு அந்த கஷ்டப்படுகிற அந்த வேளையில யோபு ஒரு விஷயத்தை சொல்வார். ஆதாமை போல மீறுதலை நான் என் மடியில் ஒளித்து வைத்துக் கொண்டனோ அப்படின்னார். அதுல நிறைய ரகசியம் இருக்கு, நான் பின்னால சொல்றேன். அப்ப ஆதாமை போல நான் ஒளித்து வைத்துக் கொள்ளவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம் ஒளித்து வைத்துக் கொண்டான். அவனுக்குள்ளே எதை ஒளித்து வைத்துக் கொண்டான் என்பதான் மிக முக்கியம். இந்த பிசாசானவன் என்னதான் நயவசனிப்போடு அவன் இவர்களை வெறுமையாக்கி நிர்வாணமாக்கி ஓடிவிட்டாலும், இந்த பிசாசினுடைய அற்ப சந்தோஷ மயக்கத்திலே இவன் எதை அவலட்சணம் என்று சொல்கிறானோ அது அவன் வெளிப்படையா 4 பேருக்கு தெரிந்து சொன்னாலும், ஆண்டவரத்தில் சொன்னாலும், அதில் அவன் மயங்கினவனாக இருந்தான். இது ஒரு ஆழமான ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். அதான் கர்த்தர் சொன்னார், நீ பிள்ளை பெறுகிற பொழுது வேதனையோட நீ பெரும்படியாக நான் கூட்டுவேன், ஆனாலும் உன் ஆசை உன் கணவனை சார்ந்திருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னு அவர் சொல்றதுக்கெல்லாம் காரணம் ரொம்ப வெளிப்படையா சொல்லாட்டாலும் கூட நான் அதை வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. அதாவது தன்னுடைய அக்கிரமத்தை தன் மடியில் நான் மறைத்துக் கொண்டேனோ அப்படின்னு அவர் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த தோட்டத்துல கர்த்தர் வருவதை அவன் விரும்பவில்லை, ஆதாமும் ஏவாளும். புரிகிறதா உங்களுக்கு? இந்த சிற்றின்ப மயக்கத்தை தனக்கு உண்டு பண்ணிய இந்த சிற்றின்பத்தினுடைய அதனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய மரணம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அடிக்கதே அடிப்போம். ஒரு மனிதர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 91 96 வரைக்கும் இருந்த ஒரு சகோதர அமைச்சராக இருந்தவர், சுடுகாடு பாருங்க, சுடுகாடுல கொட்டகை போடுவாங்க. இந்த சுடுகாடுல கொட்டகை போடுகிற அதுல ஊழல் பண்ணாங்க ஒரு மனுஷன் நம்ம தமிழ்நாட்டில். நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். இதுல தானே நாளைக்கு நம்மளை கொண்டாந்து பிறக்க போறான். இப்பயே நல்லா ஐஸ்கிரீம் எல்லாம் தின்னுட்டு நல்லா அப்படியே குடிச்சு நிக்கிற அப்படி தள்ளாடி அப்படியே விழுந்துட்டோம்னா செத்து போயிருவோமே, நம்மளே இப்படித்தானே பிறக்க போறான். இதுல 4 பேர் ஒதுங்குறதுக்கு, அல்லது திடீர்னு ஒரு மழை வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரேதத்தை எரிக்கிறதுக்கு வச்சிருக்கக்கூடிய இந்த சுடுகாட்டிலேயா ஊழல் செய்யணும் அப்படின்னு ஒரு 6 அறிவு உள்ள ஒரு மனுஷனுக்கு அந்த அறிவு வந்திருக்கணுமா இல்லையா? அது கூட வரல. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த கருத்துல இந்த வெக்கம், இந்த வேதனை, இந்த கஷ்டம் ஒருத்தருக்கு இருந்தாலும் இங்கே ஒரு சிற்றின்பம் இருக்கிறது. இந்த சிற்றின்பம் தங்களை ஆளுகை செய்வதற்கு தங்களை இந்த அக்கிரமம் தேவைப்படுகிறது. அதற்காக இவர்கள் மறைத்துக் கொண்டார்கள். ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எங்க மன்னியும், இதுல இருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும் அப்படின்னு அவங்க கேட்க விருப்பம் இல்லாம போனதுக்கு காரணம் அந்த சிற்றின்பத்தை ருசித்துக் கொண்டிருந்தார்கள். புரியும் என்று நான் உங்களுக்கு நினைக்கிறேன். பேரின்ப பிரகாசத்தை விரும்பவில்லை, இந்த சிற்றின்ப இருளுக்குள்ளே கிடந்தார்கள். அதனால்தான் ஒருவருக்கு ஒருவர் மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இங்க என்ன இருக்கிறது? எதை அவன் மறைத்தான் அப்படின்னா இதுல ஒரு ஆழமான ஒரு சிந்தனை இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவன் எதை மறைத்தான் என்றால், இவன் மறைத்தது, அன்புக்குரியவர்களே சிந்தியுங்கள், தேவன் இல்லாத ஒரு ஏதேன் தோட்டமாக இது இருக்க வேண்டும். தேவன் வராத ஏதேன் தோட்டமாக இருக்க வேண்டும். குளிர்ச்சியான நேரமோ வெயிலான நேரமோ ஏதோ இவர் வரக்கூடாது. நமக்கு இந்த சிற்றின்ப கண்களை திறந்த இந்த இப்பிரபஞ்சத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சாத்தான் நமக்கு வந்தால் போதும். இன்றைக்கு சாத்தான் சபை எழுப்பி இருக்கு பார்த்தீங்களா? அதனுடைய பண்டமண்டலே அங்கதான் இருக்குது. அதை நீங்க அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப எந்த அளவிற்கு
அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய செயல்பாடுகள் மாறிவிட்டன. அப்போ ஆண்டவர் வராத ஒரு தோட்டம், முதலாளியே வரக்கூடாதுங்க. ஆண்டவர் நிறைய ஊமைகளில் எல்லாம் அதை சொல்லியிருக்கிறார். இந்த சில காரியங்களை சொல்லுவார். சில பேர் டெல்லிக்கு தான் ஒரு மனுஷன் போயிட்டு வந்தார். ஆந்திரா முதல்வர் என் டி ராமாராவ் டெல்லிக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு விமானத்தில் பாருங்க, பிரதமர்கிட்ட பேசிட்டு விமானத்தில் வர்றாரு. சென்னாரெட்டின்னு சொல்லி ஒரு கவர்னமா இதில் இருந்தார் பாருங்க. அப்போ அவர் அங்கே இருக்காரு. அவர் உடனே நெஞ்சார் கவுத்துட்டு அவர் நினைச்சிட்டார் அப்படின்னா முதலமைச்சர் அங்கே ஆயிட்டார். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தூரமான இடத்திற்கு நம்ம நாட்டில் கூட தவழ்ந்து அப்படி போய் ஒரு அம்மா காலை பிடிச்சி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஜெயிலுக்குள்ள போன உடனே இந்த அம்மா இல்லாமே அளவுக்கு ஆக்கின தலைவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? அது அவங்களுடைய விருப்பம் தானா, அவங்க செய்யறாங்க. அப்போ இந்த தோட்டத்தை படைத்தவர், நம்மை படைத்தவர், நம்ம இதுக்குள்ள வைத்திருக்கக்கூடியவர், அவர் வரக்கூடாது. அதுதான் ரகசியம். அக்கிரமம் எவ்வளவு பெரிய அக்கிரமம் இங்கே அது. அப்ப யார் வரணும்? இந்த சிற்றின்ப முகத்தை திறந்து விட்டவன் வர வேண்டும். நமக்கு தோரா இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரன், நமக்கு இந்த பிராந்தி வாங்கிட்டு வர்றவன், இந்த கஞ்சா வாங்கிட்டு வரேன், அவின் வாங்கிட்டு வர்றவனை வீட்டில் வேலைக்கு வச்சுக்கணும். இதெல்லாம் செய்யக்கூடாது, டாக்டர் சொல்ற மாதிரி தான் செய்யணும் அப்படி நினைக்கிறவெல்லாம் நம்ம வச்சுக்க கூடாது. அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் வரவில்லை என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரிய விருந்தாளியாகவும் நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கக்கூடிய பிசாசுடைய ஆலோசனைகளை மேலும் 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 நாம் நடக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவனுக்குள் வந்தபடினாலே நீ வெளியே வாப்பா, உன்னுடைய இதெல்லாம் சரி கிடையாது, நீ பேசுறது, நீ உன்னுடைய மனசுல நினைக்கிறது, நீ மறைக்கிறதெல்லாம் சரியில்லாம இருக்கு, அதனால நீ மதவாதியா வெளியே போ அப்படின்னு சொன்னா வெளியே போக தயங்குறாங்க. அனுப்பிவிட்டான் இருக்குது. ஆனா அதுக்கு பிறகு நீங்க ஒண்ணு பார்த்தீங்கன்னால தெரியும், துரத்தினார் இருக்கு. அதுக்கு அடுத்த வசனம், அவனை துரத்தி விட்டார். ஒரு பயங்கரம் பாருங்க, அவனை துரத்தி விட்டார். அப்ப துரத்தி விடுறதுன்னா அப்ப கொஞ்சம் அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இது இருக்கு, போக மாட்டேங்கிற மாதிரி தான் இருக்கு. துரத்தி விட்டது மாத்திரமல்ல, இவன் என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு தான் சொன்ன வார்த்தையின்படி நிறைவேற வேண்டும். அதே நேரத்தில் தனக்கு இவன் பிள்ளையாக இவனுடைய சந்ததி வர வேண்டும். ஆனால் எப்பொழுதும் ஒரு பாவ சந்ததியிலே குளித்துக் கொண்டிருக்கவனாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் பறிக்க விடாதபடி கேருப்புக்களை வைத்து காவல் வைத்துக் கொண்டிருந்தார். புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், சரி தோட்டத்துக்குள்ள இரு, ஆனா அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீ விஷயக்கூடாதுப்பா, நான் சொல்ற வரைக்கும் சொன்னாலும் கேட்பானா? கேட்க மாட்டான். உடனே போய் ஆண்டவர்கள் போன உடனே போய் பறிச்சு என்ன செஞ்சிருவான்? அதை சாப்பிடுவான். ஆகையினால கர்த்தர் என்னஞ்சார் அப்படின்னா, என்றென்றைக்கும் உயிரோடு இருந்து பாவியாகவே இருந்து பிசாசு அடைந்த அந்த ஆக்கினையை, ஒரு மன்னிப்பில்லாத ஒரு ஆக்கினைக்குள் போய்விடக்கூடாது என்ற காரணத்திற்காக அவனை தோட்டத்தை விட்டு விரட்டினார், துரத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் அருமையாக யோபு சொல்லுகிற பொழுது, நான் ஆதாமை போல நான் என்னுடைய பாவத்தை நான் என் மடியில் வைத்துக் கொண்டேனோ என்று சொல்லுகிறேன். மறைத்து வைத்துக் கொண்டேனோ. அந்த பாவத்தை எப்படி மறைச்சிருக்கிறான், எதனால மறைச்சான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இனி அடுத்து வருகிற பொழுது கர்த்தர் எப்படி மனிதனுக்கு முதலாவது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், அவனுக்கு எப்படி ஆடையை கொடுத்தார் என்பதெல்லாம் நான் நாளைய தினத்தில் பேச தயாராகி கொண்டிருக்கிறேன். எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இதை நீங்கள் நன்றாக கவனமாக உங்களுடைய பதிவேட்டிலே இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் வைத்துக் கொண்டால் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் பின்வருகிறவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை, தேவையற்ற சத்தியத்தினாலே இன்றைக்கு கலக்கிக் கொண்டிருக்கிறவர்களிடத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகலாம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை முன்னையும் கர்த்தருடைய கிருபை என்றும் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.